அனைவருக்கும் வணக்கம். ஜான் பேசுகிறேன், ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியிலிருந்து. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் முக்கியமான ஸ்ட்ராட்டஜியான கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ரிஸ்க் ஃப்ரீ, அதே மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது டிஃபைனாக நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா, சூப்பர். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா ஞாபகமாக நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் மாஸ்டர் கோர்ஸ் வெபினார் இன் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு 10 வீடியோ வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம், வெபினார் வீடியோஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா மட்டும்தான் பேசிக்காக ஒரு டெக்னிக்கல் அனலைஸ்னால் என்ன, இது எப்படி பண்ணுறது, மார்க்கெட் எப்படியெல்லாம் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களால ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும், லெவல்ஸை வந்து கேப்சர் பண்ண முடியும். இந்த பிளேலிஸ்ட்டை பார்க்காதவங்க யாருன்னா இருந்தால் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் தாராளமாக உங்களுக்கு ஈஸியாக கிளியராக புரியும். ஓகேங்களா, சூப்பர். நம்ம வீடியோக்குள்ளே போய்டும். மொதல் விஷயம், கேலண்டர் ஸ்ப்ரெட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கரண்ட் வீக்கில் நாம் அல்லது கரண்ட் மந்தில் செல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கையோ அல்லது நெக்ஸ்ட் மந்த்தையோ சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ணுறதுக்கு பேர் தான் கேலண்டர் ஸ்ப்ரெட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துருவோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தால் ஓகேங்களா என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் பண்ணேன். ஓகேங்களா, இதோட ரிப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட போஸ்ட் மார்க்கெட்டில் போட்டிருந்தேன். பட் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து எனக்கு டீட்டெயில் தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இது தெளிவாக ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி எங்கே மோஸ்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு மோஸ்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, மார்க்கெட்டு நான் எடுக்கும் போது, அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா நியர் 12 o'clock எடுத்திருந்தேன். அப்போ நான் 12 o'clock மார்க்கெட்டில் எடுக்கும்போது மார்க்கெட் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 38லேருந்து 3800 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, 38லேருந்து 100 பாயிண்ட் முன்ன பின்ன இருந்துருந்துச்சு. இந்த ரேஞ்சு தான், இந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், 38ல் லாங் எங்கே க்ரியேட் ஆகிருக்கு ஆப்ஷனில், அதாவது செல்லிங் ப்ரெஷர் எங்கே இருக்குன்னு பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு எங்கே இருந்துச்சுன்னா 38ல் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, 38ல் நிறைய வந்து கால் அண்ட் புட்டை வந்து செல் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ நான் செல் பண்ணி வச்சுருக்கும் போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஆப்ஸ்டாவில் நான் என்ன பண்ணேன், 38ஓட கரண்ட் வீக்கை செல் பண்ணேன், நெக்ஸ்ட் வீக்கை பை பண்ணேன். இது டெமோ. ஓகேங்களா, ஸோ அதையே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சிம்பிளாக எடுத்து கரண்ட் வீக்கில் இருக்கக்கூடிய என்னோட வீக் கால் ஆப்ஷன், அதாவது கரண்ட் வீக், அதாவது இன்னியோட கால் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கை பை பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு எது பண்ணேன்னா, நான் பை பண்ணேன். ஏன் பை பண்ணேன்னா, எனக்கு அமௌண்ட் வந்து அப்போ தான் ப்ரீமியம் வந்து எனக்கு அதிகமாக பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நான் டேரெக்டாக செல் பண்ணேன்னா 1,30,000 கட்டணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் கரண்ட் வீக்கில் செல் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக்கில் பை பண்ணிவிட்டு கரண்ட் வீக்கை நான் செல் பண்ணிட்டேன். நான் எவ்வளோக்கு செல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் வந்து 71 rupees செல் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி 450 rupees பை பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ மார்க்கெட் இறங்குச்சுன்னா எனக்கு லாஸ் தானே அப்படின்னா, கன்ஃபார்மாக லாஸ் தான். பட் அதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம், எப்படி வந்து ஃபயர் ஃபைட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒன்ஸு எனக்கு 70 ரூபா அப்படிங்கிறது 20 ரூபாவுக்கு குறைஞ்சிருச்சு. ஒன்ஸ் இந்த 50 பாயிண்ட்டை நான் கேப்சர் பண்ண உடனே அடுத்து என்ன பண்ணேன், ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரீமியமை செல் பண்ணணும்னு சொல்லிட்டு 33 ரூபாவில் இருக்கக்கூடிய ஒரு 100 பாயிண்ட் கம்மியாக இருக்கக்கூடிய காலை செல் பண்ணேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சுது. ஒன்ஸ் மார்க்கெட்டு எனக்கு இன்ட்ராடே லெவலில் இறங்க ஆரம்பித்த உடனே நான் என்ன பண்ணேன், இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ யார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை 12 o'clock இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா, ஒன்ஸ் நான் 12 o'clock இம்ப்ளிமெண்ட் பண்ணதும் மார்க்கெட் கொஞ்சமாக மேலே போச்சு, அகைன் சடன் கீழே இறங்கிச்சு. ஒன்ஸ் நான் கீழே இறங்க உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து போயிட்டு நான் அதை விட 100 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய காலை வந்து செல் பண்ணிட்டேன். அதாவது 38 புக் பண்ணிட்டேன். ஏன்னா வெறும் 20 ரூபா தான் இருக்குது. எவ்வளோ அதிகபட்ச ப்ராஃபிட் எனக்கு வரும், இது 0 ஆகும், அவ்வளோதான், 20 ரூபா தான். அதனால் இதை விட ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு காலை வந்து நான் செல் பண்ணேன். இது என்னோட லெவலோட மேட்ச் பண்ணி பண்ணேன். அது என்னங்கிறத பார்த்துருவோம். பட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ 38 காலை நான் செல் பண்ணிவிட்டு இதில் ஒரு 50 பாயிண்ட் கவர் பண்ணிவிட்டு பையை மாற்றாமல் அகெயின் இன்னொரு செல்லை வந்து நான் கரண்ட் வீக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அப்படி பண்ணதுனால எனக்கு மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 2500 கிட்ட போச்சு. ஆனால் டே எண்ட் வரை நான் ஃப்ரீயாக விட்டேன். டே எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3-5 கிட்ட நான்
நான் கட் பண்ணேன், 3:05 நான் கட் பண்ணும்போது டைமிங் பார்த்துக்கோங்க 3:05 கிட்ட இருக்கும். ஓகேங்களா, 3:05. அப்போ 3:05 கிட்ட நான் கட் பண்ணும்போது யார்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1317.5 rupees வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிது. இதுக்கு நான் யூட்டிலைஸ் பண்ண கேபிட்டல் வெறும் 35,000 to 40,000 தான். ஓகேங்களா, ஒரு 40,000க்கு அல்லது 35,000க்கு ஒரு 1,500 rupees அல்லது 1,300 rupees கேட்டிங்கன்னா உண்மையிலே நல்ல ரிட்டர்ன், மோர் தென் 3%. இதை கண்டினியூவாக நீங்கள் எல்லா எக்ஸ்பைரி டேவுக்கும் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிபிள் ட்ரேட் பண்ணலாம். நான் ஒரு லாட் தான் பண்ணேன், மல்டிபிள் லாட்டை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் கான்செப்டை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன் கேஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பைரி அன்றைக்கி இப்போ கரண்ட்டில் எக்ஸ்பைரி ஆனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துறோம். ஓகேங்களா, ஸோ நான் பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ கரண்ட்டில் 20ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, ஃப்ரீயாக விட்டுறேன். 27ஆம் தேதி நான் எடுத்துக்கிறேன். 27ஆம் தேதியோட கரண்ட் அட் த மணியோட காலை நான் செல் பண்ணுறேன். ஓகேங்களா, என்னோட வியூ என்ன, மார்க்கெட்டு கொஞ்சம் சைடு வேவில் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு காரணம், ப்ளஸ்ஸு மாடரேட்டாக பியரிஷில் இருக்க போகுது அப்படிங்கிற ரீசனுக்காக காலை வந்து நான் செல் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ கால் எவ்வளோ இருக்குது, 422 ரூபா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை நான் செல் பண்ணுறேன். இதை செல் பண்ணிவிட்டு நான் அதுக்கு அடுத்த வாரம், அதாவது 3rd Februaryயோட 38,000 காலை பை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நான் யூட்டிலைஸ் பண்ண போகிற கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ காட்டுது, 24 கிட்ட காட்டுது. ஆனால் ஒரிஜினலாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு ஒரு 35லேருந்து 40 வரை நீங்கள் வச்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 40,000 இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜியில் கை வைக்காதீங்க. அப்போ நமக்கு எங்கே இதில் ப்ராஃபிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 37,500லேருந்து 38,500, இது ஏறத்தாழ எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, 37,500லேருந்து 38,500, இந்த 1000 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ளே கரண்ட் வீக்கில் மார்க்கெட் எங்கே முடிந்தாலும் எனக்கு டீசெண்டான ரிட்டர்ன் கிடைக்கும். ஒருவேளை நான் நினச்சது நடக்கலை அப்படின்னா எனக்கு 1:2 தான். ஓகேங்களா, ஸோ இந்த 5,000 அப்படிங்கிறது எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு, 10,691 அப்படிங்கிறது என்னோட மேக்ஸிமம் லாஸு. இந்த லாஸையும் நான் முழுசாக வந்து விடுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதையும் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஈக்குவலண்ட்டாக இப்போ என்ன பண்ணியிருக்கேன், பை வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன், 850 ரூபா. செல்லு வந்து 400 ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன். இப்போ 400 குறையாமல் நான் பார்த்துக்குவேன். ஒரு வேளை 400ல 300 ஆயிடுச்சுப்பா, 100 பாயிண்ட் குறைஞ்சிச்சு, அப்போ 100 பாயிண்ட் எனக்கு ப்ராஃபிட்டா, அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப 400 செல் பண்ணுவேன். இதை நான் அந்த பாயிண்ட் முழுசாக வந்து இந்த 850 ரூபாவும் எனக்கு மேக்ஸிமம் லாஸ். இந்த 850 ரூபாய்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய காலை செல் பண்ணி நான் கவர் பண்ணிகிட்டே இருப்பேன். இதுதான் சிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட். இதை ராக்கெட் விடுற சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நாம் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் வீக்கை மட்டும்தான் செல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீக்கோ அல்லது நெக்ஸ்ட் மந்த்தோ அல்லது கரண்ட் மந்த்தோ கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காலை பை பண்ணிட போகிறோம். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக 850 ரூபாவா, இந்த 850 ரூபா விட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம செல் பண்ணியே சம்பாதிக்கணும். அதுதான் கண்டென்ட்டு. ஓகேங்களா, ஸோ அப்படி பண்ணுறதுனால நல்ல ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக வந்து சுலபமாக ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் பண்ண முடியும். அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ இதில் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கேன். இது பெரிய ஒரு விஷயமெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் இது டே பை டே நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். எப்போல்லாம் மார்க்கெட்டில் YDCPR வருதோ, அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோவருக்கு தெரியும், வீக்லியில் YDCPR வந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜியை அல்டிமேட்டாக பண்ணலாம். அதே மாதிரி டேயில் வித் எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பைரி டே இருக்கோ அன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணும்போது வேறு லெவல் ப்ராஃபிட் வரும். இது டீசெண்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வெறும் நீங்கள் காலையோ அல்லது புட்டையோ பை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வந்து ஜாக்பாட் மாதிரி இருக்கும், 100, 200, 200, 400 ஆகும். ஆனால் எத்தனை நாளைக்கு அதை பிடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த 1000 பாயிண்ட் நவர்ற வரைக்கும் கம்முன்னு இருக்கலாம். ஏன்னா நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரியும், லாஸுங்கிறது எவ்வளோன்னு தெரியும். இந்த என்டையர் லாஸையும் நம்ம விடுவோமா? கண்டிப்பாக கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த லாஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்ம நினச்சது நடக்கலைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். நினச்சது நடந்ததுன்னா தாராளமாக ப்ராஃபிட்டாக பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை நான் வந்து என்னோட வியூ வந்து பொசிஷனலாக நான் விற்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் February எண்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Jan 20 இருக்கும். ஒன்று நீங்கள் Jan எண்டு, அதாவது ஒரு வாரம் தான் இருக்குது. அதனால் நான் February எண்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, February எண்டு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா Februaryயில் 38,200 எங்கே இருக்குது ஃபியூச்சரோட வேல்யூ 37,850 இருக்குதுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
38ஓட காலையை நான் பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, இதில் எவ்வளோ வேல்யூ இருக்குது, ஏறதால வந்து 1300 வச்சுக்கோங்க. 1300 இருக்குது. இப்போ இந்த 1300 நான் வீக் ஆன் வீக்கு செல் பண்ணி நான் கவர் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ எது பண்ணலாம், நீங்கள் சேம் ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட்னு பேர். ஆனால் இதை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக்கில் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வேறு பேர் இருக்குது. நான் எல்லா பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு தனி ஒரு பிளேலிஸ்ட்டை போட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது சேம் ஸ்ட்ரைக் தான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் வீக் எடுத்துப்போம். ஓகேங்களா, 27ல் நம்ம எதை செல் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் மந்த்து செல் பண்ணியிருக்குது 38,000 கால். அப்போ 38,000 கரண்ட் வீக்கோட காலை வந்து நான் செல் பண்ணுறேன். ஓகேங்களா, இதில் ஒரு 400 ரூபாய் இருக்குது. அப்போ எவ்வளோ, 3ல் வந்து ஒரு பங்கு நாம் வந்து இப்போ செல் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன நடக்கும், 28 February எடுத்துக்கிட்டேன்னா செல்லுக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஒரு சின்ன ஒரு எரர், மன்னிக்கவும். ஓகேங்களா, ஸோ கரண்ட் வீக் நான் எடுத்துக்கிறேன். கரண்ட் வீக்கில் 38,000 கால். ஓகேங்களா, இப்போ அடுத்த ஒரு 1 வீக்கில் என்ன நடக்கும், அதிகபட்சமாக எனக்கு 6,000 ரூபா ப்ராஃபிட் வருங்க. லாஸ் வந்துச்சுன்னா 21,000 வரும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த நம்ம பை பண்ணியிருக்கிற இந்த 1300 ரூபாவும் ஜீரோ ஆகும் அப்படிங்கிறது இதோட ப்ரிடிக்ஷன். அது வாய்ப்பே கிடையாது, அது கிடையாது, உண்மை ரியாலிட்டி அது கிடையாது. ஸோ நமக்கு எங்கே லாஸஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,400லேருந்து 38,600 தாண்டும் போது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் வாரத்துக்கு நான் ஒரு 200-300 பாயிண்ட் நான் கவர் பண்ணால் கூட இன்னும் எவ்வளோ வாரம் எனக்கு கேப் இருக்குது, ஆல்மோஸ்ட் 5 to 6 வீக்ஸ் கேப் இருக்குது. அப்போ வாரம் ஒரு 300 பாயிண்ட் இல்லை ஒரு 200 பாயிண்ட் நான் கவர் பண்ணால் கூட இதை விட நான் எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சிடுவேன். அப்போ ஆல்ரெடி நான் பை பண்ணியிருக்கிறது ஜீரோ ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜீரோ ஆகாது, அதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் லாஜிக். நம்ம ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்குகிறோம் அப்படின்னா சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம செல் பண்ணிகிட்டே வரோம். ஒருவேளை மார்க்கெட் ஒரு பக்கம் இறங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பொசிஷன் எல்லாம் ஈஸியாக நம்ம காப்பாற்றிடலாம். அதனால் இது டென்ஷன் ஃப்ரீ ட்ரேடு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம பை பண்ணியிருக்கிறது எவ்வளோ லாஸ் ஆக போகுன்னு தெளிவாக தெரியும். அந்த லாஸையும் நான் முழுசாக விட போகிறதே கிடையாது. இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக கேலண்டர் ஸ்ப்ரெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதில் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா தாராளமாக நம்மளை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க, இந்த சேனலில் ஒரு போடுற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குதுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. முழுசாக ஒரு டெக்னிக்கலை வந்து முழுசாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் தெரியாமல் தோராயமாக ஒரு காலையோ ஒரு புட்டையோ வாங்கிட்டு லாஸ்ட்டில் வந்து போக வேண்டாம். ஓகேங்களா, டெக்னிக்கலை முழுசாக கற்றுக்கோங்க, லாஜிக்கை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.